இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னேன் எங்கள் அக்காவுக்காக. எங்கள் அக்கா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அவன் இன்னும் மேலும் மேலும் நல்லா இருக்கணும். அந்த சாமிய நான் பார்க்கல, ஓ பாசத்தில் தினம் பார்க்கிறேன். என் தங்க போல ஒரு தங்க உலகில் இல்லை. Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஸோ இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு ஆல்ரெடி தமிழ் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க. ஸோ அதே தான் இன்னைக்கு நம்ம தலைவரோட பிறந்த நாள். பர்த்டே. ஃபர்ஸ்ட் வேலையா நம்மளோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு சொல்றதை விட பர்த்டேக்கு வந்து இன்னும் 2 days இருக்கு. நாளைக்கு சனிக்கிழமை, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆக்சுவலி வந்து எப்பயுமே மந்த்லி பண்ற விஷயம் தான் இது. அதனால வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, அந்த பர்த்டே ஃபுல்லாக நான் திவ்யா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த பர்த்டேலேருந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். பர்த்டே ஃபுல்லாக திவ்யா கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அதாவது பர்த்டேக்கு பிஃபோராகவே நம்ம வந்து சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் வந்து அதுக்கு தான் இப்போ ரெடியாக கிளம்பியிருக்கோம். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக நம்ம சேனல் பாருங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு எல்லா வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ vlogக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம். என்னடா சாப்பாடு போகிறதுக்கு காஸ்டியூம் போட்டுருக்கீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. அடிக்கிற வெயிலுக்கும் இருக்கிற கசகசப்புக்கும் சாரியெல்லாம் கட்டின்னு வேஷ்டி சட்டெலாம் கட்டின்னு போய் குத்தா அது டீசெண்டாக இருக்காது. ஸோ கொடுக்குறோம், மனசார கொடுக்கணும். ஸோ அது காஸ்டியூம் முக்கியம் இல்லை, மனசு முக்கியம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து அதை மாதம் கொடுக்கறது. ஸோ இந்த மந்த் வந்து இது கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். பர்த்டேக்கு மதன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பழசு. எவ்ரி மந்த் 25 to 30, அதாவது 25லேருந்து ஒரு 30 பேருக்கு நம்ம கொடுத்துருவோம். இந்த மந்த்து பர்த்டே மந்த்துங்கிறதுனால பர்த்டே மந்த் வர்றப்ப மட்டும் பர்த்டே அன்னைக்கு தான் நான் கொடுப்பேன். பட் ஆனால் இந்த பர்த்டேக்கு நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்னன்னாக்கா, பர்த்டேக்கு ஒரு 2 daysக்கு முன்னாடியே, ஏன்னா நாளைக்கு வேறு ஒரு அக்கா நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. குழந்தை பர்த்டேக்கு வேறு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போயிடுவோங்கிறதுனால, இல்லைனா சனிக்கிழமை தான், நான் நாளைக்கு தான் கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்ல நாள். ஸோ இன்றைக்கி நம்ம கொடுக்கறதுக்கான காரணம் வந்து இதுதான். நாளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் போகணும். அடுத்த நாள் ஏன் பர்த்டே, நான் திவ்யா கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கேன். அண்ட் எந்த ப்ரெஷரும் இருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கே வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆயிடுது. எவ்ரி இயர் பர்த்டே அன்னைக்கு கொடுக்கும்போது இதுக்கே வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆயிடுது. நான் ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது. நம்ம வந்து எப்பயுமே இந்த ஹாஸ்டலுக்கு இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு வச்சுருப்போம்ல, அங்கே கொடுத்துருவோம் தனியாக, அது வேறு. பட் இந்த மாதிரி களத்தில் இறங்கி பண்ணுற விஷயம் வந்து கொஞ்சம் தேடி பார்த்து எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதனால் ஆஃப்டர்நூனுக்கு மேலே அது ஆயிடுது. அதனால தான் இந்த வாட்டி கொஞ்சம் ப்ரிப்பேராக முன்னாடியே நம்ம வந்து இந்த விஷயத்தை பண்ணிக்கிறோம். ஆமாம். ஓகே கைஸ், நீங்களுமே உங்கள் பர்த்டேக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்காவது அன்னதானம் கொடுங்க. அது ரொம்ப நல்லது. கல்யாணம் ஆக போகுது அண்ட் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன், வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச ஒரு 5 பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது ரொம்ப நல்லது. ஸோ நான் ஏன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, எனக்கு எவ்வளோ கஷ்டம் வருது உங்களுக்கே தெரியும். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ விமர்சனங்கள், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் திணிக்கிறது, தேவையில்லாத தப்பெல்லாம் இதுதான் தப்பு இவங்க தான் தப்புங்கிற மாதிரி நிறைய ஆல்குலேஷன் வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கடவுள் ஏதோ ஒரு வகையில் என்னை காப்பாற்றிட்டு இருக்காருன்னா, அதுக்கு நான் பண்ணுற நல்ல விஷயந்தான் அதுக்கு வந்து மெயினான காரணம். நம்ம என்ன பண்ணுறோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம்னா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஏதோ ட்ரிகர் ஆகி ஒரு அந்த அளவுக்கு அங்கே நடந்திருக்கே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அது நடந்ததுனால தான் அந்த சம்பவம் கூட நடந்துச்சு. அந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அது மட்டும் போதும். சரி, ஓகே, வளவலன்னு பேச வேணாம். நாங்கள் வந்து சாப்பாடு வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ் அந்த அக்காட்ட தான் நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படி எப்படி சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டாக வாங்கிட்டு போகலாம். ஓகே, வாங்க போகலாம். காரில் தாங்க ஐஸ் போகிறோம். என்னதுயா, ஏறுங்க டப்புன்னு ஏறுங்க. அதுக்குள்ளே வேர்க்குது. நான் அறிஞ்சு லாங் டைம் காரில் ஏண்டா இப்படி போயிட்டேன்னு கேட்டா, எங்கேயாவது கூட்டின்னு போடா, அப்படியே அடைச்சே வந்துடுறா. நாங்கள் ஒன்று கூப்பிட்டு போகிறோம் பாரு இனிமே ஸ்விம்மிங் பூலுக்கு. அருண், உனக்கு ரொம்ப பிடிக்கும். பூனைக்குட்டி தூங்குது கைஸ். திவ்யா, இங்கே பாரு, இது கொஞ்சம் ஓவர் பில்டப் தான் இல்லை.
தெரிஞ்சா உனக்கே தெரியும். கண்ணாடி இங்கே காருக்குள்ளே இருந்துச்சு கைஸ், அதனால போட்டு பார்க்கலாமேன்னு எடுத்து போட்டேன். அதுக்குள்ளே அவளுக்கு பொருட்களை என்ன பண்ணுறது. நானாடா சொன்னேன் நீ. என்ன குருவம்மா, ஏன் குருவம்மா என்னாச்சு காய்ஸ்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. பார்சல் பண்ணுறது எதுக்குண்ணா? கரெக்டாக இருக்கு. நான் பார்சல் பண்ணுறது எதுக்குன்னு சொல்லு. கரெக்டாக இருக்கேன். எதுக்கு? ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடை நான் ஒரு இத்தனை பேருக்குன்னு கேட்டேன். ஏய் இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னேன் எங்கள் அக்காவுக்காக. எங்கள் அக்கா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அவன் இன்னும் மேலும் மேலும் நல்லா இருக்கணும். எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லடி. சரி மாமா தான் வர லேட்டா, நீ கிளம்பிக்கலாம்ல. தண்ணி எல்லாம் பக்கத்துல வந்து குடிக்கிறது. அது குட்டிங்களா? அது எனக்கு அது அழைச்சிட்டா சாப்பாடு கொடுத்துட்டு வர வேண்டியது. காய் சாப்பாடு நல்லபடியாக எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 50 சாப்பாடு. என்ன திவ்யா? 50 சாப்பாடு. நாங்கள் பிளான் பண்ணது 30, பட் ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி 50 ஆயிடுச்சு. ஸோ 50 சாப்பாடு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆன் தி வேலை ஒரு ஆளை பிக்கப் பண்ணணும். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், கடவுள் நம்மளுக்கு அதை பாருங்கள் அமைச்சு கொடுத்துருக்காரு நமக்கு கடவுள். அண்ட் நல்லது பண்ணுறதுக்கு தப்பு இல்லை, எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு போயிடலாம். 20 இல்லடி, 25 30. ரொம்ப ரேர் தான் 30, ஆனால் இந்த வாட்டி 30 கொடுக்குறோம். ஆனால் அது பாருங்கள் கடவுள் எங்கே கொண்டாந்து அமைஞ்சு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ போகிற வழியில் ஒரு ஆளை பிக்கப் பண்ண வேண்டியது இருக்குது. அதை அப்படியே பிக்கப் பண்ணி அள்ளி போட்டுன்னு போய்கிட்டே இருக்கும். அள்ளி போட முடியுமா? அந்த ஆளை நம்ம தூக்கி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் வந்துருச்சு. சக்தி ஹாய் சொல்லு. ஹாய். ஆமாம், இப்போ நம்ம ஏன் சக்தி சாப்பாடு கொடுக்க போறோமா இல்லை மாலுக்கு போகிறோமா? சாப்பாடு கொடுக்க சுடிதார் பிடிச்சிட்டு வருவேன்னு பார்த்தேன். சாப்பாடு கொடுத்துட்டு படத்துக்கு போகணும்னு சொன்னால சொல்லி ரிவ்யூ பண்ணிட்டான். ஆமா. ஐயோ அது வேறயா? முடிச்சுட்டிங் போவாங்க, முடிச்சுட்டிங். அப்ப வேற எடுத்து வீடியோ சேர்ந்து நானும் இப்படி ஐட்டம் இருக்கு. ஆமாம் கைஸ், சாப்பாடு கொடுத்துட்டு படத்துக்கு மேலே ஒரு பிளான்ல இருக்கோம். பட் என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன சக்திமா? ஆமா தெரியல. கோ வித் ஃப்ளோ. கோ வித் ஃப்ளோ தான். கௌசி வேற வரேன்னு சொல்லியிருக்கா சக்தி. கௌசி வராளா? எங்க இருக்கலாம்? கிளம்புறேன்னு சொல்லியிருக்கா. ஸோ கௌசி வருவா. இங்க இருக்க மாதிரி சொல்றேன். கௌசி வரேன்.
அக்கா சென்டர்ல வாணி ஐயோ அந்த கட்டை உழுதுருக்கும் இந்த கட்டை நீங்க கொடுப்போம் வாங்கி கொடு உன்னை ஆச்சு கிடைக்கும் இந்த டைம் ஆளுக்கு வாங்க முடியாது பேசாம இங்கே வாங்க இன்னைக்கு ஆளுக்கு மட்டும் இருக்காங்க நல்லபடியாக கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நாங்கள் எப்பயுமே சாப்பாடு கொடுக்குறப்ப நாங்கள் வெறுமைத்தோடு சாப்பிடாம தான் கொடுப்போம், அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஸோ அதனால் நாங்கள் சாப்பிடாமல் இருந்தால் சாப்பாடு கொடுப்போம். இப்போ தான் எல்லோரும் ஜூஸ் குடிக்கிறாங்க. நானும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஜூஸ். காஃபி தாங்க உள்ள புள்ளி என்ன சொல்லியிருக்கேன் ஜூஸா? ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் சோறு திங்க முடியலாங்க காய்ஸ். இந்த நொறுக்கு திங்கன்னா நல்லா திங்கிறாங்க. நீனும் நானும் ஓகே. நான் ஓகே வேணாம். நீ கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப மோசம் காய்ஸ். பீஸ் இஸ் a very bad piece. நொறுக்கு தீனி பீஸ். Don't touch me. ஏய் இன்னைக்கு எனக்கு பர்த்டே. Happy birthday. வரப்போகுது. ஆமா சேர்த்து அடிச்சுக்கலாம். அதாவது இனிமே ஒரு ரூல்ஸ் போட்டுருவோம். முன்னாடியே டம்மு 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 அடிக்கணும். இனிமே ஒரு ரூல்ஸ் போட்டுருணும். என்ன தெரியுமா? பர்த்டே அன்னைக்கு திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது சொல்லுவாங்கல்ல. பர்த்டே வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியும் திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. பர்த்டே முடிஞ்சு 2 நாளைக்கு அப்புறம் நான் போடுறேன். லைன் கிங் அபிஷியல் ரூல்ஸ் போடுறோம். லைன் கிங் 2 நாள் கம்பல்சரி இதை கடைபிடிக்க முடியாது. இதை கடைப்பிடிங்க, அப்பதான் ஒரு 4 நாள் நிம்மதியா இருக்கலாம். ஒரு நாள் நல்லா இருக்கும்ல. அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த ஃபங்க்ஷன் டைம்லலாம் மட்டும் நம்மள நல்லா சாப்பிடலாம் கொடுப்பாங்க, நிறைய இதெல்லாம் கிடைக்கல. அது மாதிரி பர்த்டே அன்னைக்கு ஒரு 5 நாளைக்கு எல்லாமே கிடைக்கணும். எல்லாமே என்ன கிடைக்கணும்? எல்லாமே என்ன கிடைக்கணும் உங்களுக்கு? எல்லாமே அது மாதிரி ஜாலியா கபாடி ஆட் இருக்குவே. ரெண்டு வாசம் மாதிரி இருக்கு. ஆம்பளை பையன் மாதிரி இருக்கு. ஆம்பளை பையன் மாதிரி இருக்கு. மாதிரி இருக்கு. எப்படி பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் சூல வர கரடிக்கிற மாதிரி இருப்பேன். நான் அதுக்கு தான் இதை பண்றேன். நான் ட்ரிம் பண்றேன். நல்லா இருக்கு. பின்னாடி வேற இது என்ன இத நான் கட் பண்ணணும்னு வச்சுக்கேன், நீ சண்டைக்கு வருவ, பூஜா சண்டைக்கு வருவ, பிரியா சண்டைக்கு வருவ. லைட்டா மீசை மட்டும் முறுக்கிட்டாலே நீ லைட்டா பார்க்க இது மாதிரி இருக்கு. எது மாதிரி இருக்கு? இந்த கெட்டப் மாதிரி இருக்கு. எந்த கெட்டப்பு? கருப்பு கெட்டப்பு. கருப்பா கருப்பா மீசை. பாவம் நைட்லாம் டிராவல் பண்ணிட்டு வந்தான். சரியா? அப்புறம் சக்தி எங்க? லாவணியா சக்தி கஷ்டமா சாப்பாட்டுக்கு சைடு கலர்ஃபுல்லா இருக்கு. ஆமா நான் அத்தி குடிக்கிறேன். சுகரே இல்லையோ? அங்க போட்டிருக்காங்களா சேம் கடை, அப்படியே போகும்போது அங்க அப்படியே போயிடலாம். இல்லன்னா போகும்போது யாருன்னா குத்துட்டு போயிடலாம். சக்தி சேர் இல்ல எனக்கு.
சேரில் உட்காந்துக்கிறியா? ஸ்குவாட் இப்போ காலைல போட்டோ உட்காந்துக்கிறியா? அங்க பேர் தனியா போய் உட்காந்து சொல்லுவாங்க. ஏய் அந்த சேலத்தை இங்க போட்டு உட்காருன்னு லஞ்ச் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம் காய்ஸ். வேணாம் என்ன மஞ்சள் கலர்ல குடிச்சிட்டு இருக்க? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கேட்டேன். இதை பார்த்தோன்னே வேற என்னமோ தோணுது எனக்கு. ஞானம் என்ன மட்டும் பாரு. நீ தெரியும் பசி வரும். இங்க பாரு. இத பாரு. வாட்சிங்க. இன்னைக்கு டான்ஸ் ஆடுறோம் சக்தி. என்ன பாட்டு? ஆறா தக்கன தக்க. வெயில் தாங்க முடியாம ஏசியை பார்த்து ஒரு கடையில் நிப்பாட்டிட்டோம் கைஸ். ஒரு கடைக்குள்ள வந்துட்டோம். மூணு வேலையும் போட்டோம். ஏய் இந்த வேலையை நாங்கள் நிறைய வாட்டி பார்ப்போம் தெரியும். புரோட்டீன் எடுத்துக்கணும் அதனால தந்தூரி மட்டும். ஸோ கைஸ் சாப்பாடு இருக்குது. சைடிஷ் மட்டும் வாங்குறோம் சக்தி. ஆமாம். ஆனால் சைடிஷ் வாங்குங்கிற பேரில் இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு திருட்டு வேலை பார்க்குறோம். சில ஏசி கற்று வாங்கிட்டு இருக்கோம். ஏய் எங்கே போகிற? விட்டாச்சு காய்ஸ். வாங்கியாச்சு. போகலாம். ஓகே காய்ஸ் ஃபைனலாக வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அடுத்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக போகிறோம். பசிக்குது. ஆமாம் இவ்வளோ நேரம் பசிக்கலை. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் காலகாலம் 1:30 ஆண்டி ஆண்டி பாட்டி ஆண்டி பாட்டி ஆண்டி ஆண்டி ஆயா. ஸோ அடுத்து நாங்கள் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து சொன்ன மாதிரி மூவி போகிறோம். போன வீட்டில் வச்சிடாதம்மா. கட்டிடுவாமா. நீ வந்து நீ உளுந்தா கூட பரவாயில்லன்னுவான். அப்படியானே? போன் போச்சுன்னா அவ்வளவுதான் உன்னைய சொல்லுவேன். மூஞ்சப்பட்டு உடனே ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு 16 தான். வந்து 18 வாங்கி கொடுப்பேன் எனக்கு. அப்படி அதுக்குள்ள போட்டினா போட்டா வாங்கி தரணும்னு சொல்றேன். 18 வேணும்னு கேட்காம கேட்க வேண்டியவன். லோ காஸ்ட்ல எதுவுமே கேட்க மாட்டேங்குது. சரி ஒரு ஆண்ட்ராய்டு வந்துட்டு அப்பா சொல்லி இப்படி தட்டி பேசி ஹலோ நோக்கியா டபுள் எனக்கு வந்து இதுதான் பிடிக்கும். ஓகே நான் விவோ வச்சிருக்கேன் உனக்கு தரேன். நோக்கியா இல்லை ரிலையன்ஸ் நல்லா இருக்கும் சின்ன ஃபோனில். டாட்டா டன் டேங் அப்படின்னு நடிக்கும். திவ்யா மூஞ்சி ஜூமில் வைக்காத பார்க்க முடியும். அண்ணே ஓடா உட்றா வண்டிய தேட்டருக்கு. தெரியாது. ஹீரோ அருண் ஒரு தெரியாது. உண்மையாதான் தெரியாது. உனக்கு தெரியாதா? நாங்க வந்து உன்னை பஸ் ஏய் என் தம்பி என்ன திட்டிட்டு கிடக்காங்க. பின்னாடி வா டிக்கிக்குள்ள போ. ஏம்ல டிக்கிக்குள்ள போட்டுறேன். அதுக்கு ரொம்ப பத்து பண்ணிக்கிட்டு திட்டுறதா நான் கேக்குறேன். எல்லாரையும் திட்டுறாங்க. என்னையே திட்டுறா, அருணை திட்டுறா, சக்தியை திட்டுறா. என்ன திட்ட மாட்டா. அங்க பேர் பெருமைக்கு சொல்ல வேண்டியதான். என்னையெல்லாம் திட்ட மாட்டாங்க. ஒரு 2 தடவை கூப்பிடுறானே. நீ கூப்பிடல வீட்டுக்கு வா சக்தி அப்படின்னு சொல்லி நீயும் கூப்பிடுற திவ்யாவும் கூப்பிடல. அப்போ வந்து அவளும் கூப்பிடுவா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சக்தி வர சொல்லணும் அப்படின்பா. அப்புறம் சக்தி வா சக்தி அப்படின்பா. வந்தா வரட்டும் வரலன்னா போட்டும் போ. பார்த்துருக்கே இல்லையா? நான் அதுக்காகவே வந்துடுவேன் கிளம்பி. என்னடா இது இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறேன். இப்படி சொல்றாரு நம்மளையும் சொல்லிடுவோம். அதோட கிளம்பி வந்துடுறது. இது என்ன மட்டும் சொன்னா கூட பரவாயில்ல. இந்த சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். நீங்க பாரு பார்க்கிங்ல போய் சாப்பிடுறோம். பார்க்கிங்ல சாப்பிட்டு இருக்கோம் கைஸ். என்ன நீங்க அப்படியே நாடானா சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு இருக்கா பாரு. பிரைன் பெப்பர் ஃப்ரை நல்லா பரபரன்னு சாப்பாடு ஓடிக்கிட்டு இருக்கு கைஸ். நீ அதுக்கு கார் பார்க்கிங்லயே உட்காந்து நவுத்துறீங்களே அம்மா. சரி நானும் சாப்பிட்டுருக்கேன் கைஸ். சக்தி குட்டிதான் சோயாபீன்ஸ் சூப்பராக சாப்பாடு நல்லா இருக்கு. சூப்பரா செஞ்சிருக்காங்க. அக்கா வேற லெவல்க்கா சாப்பாடு. நிஜமாவே சாப்பாடு வேற லெவல். வயிறு வேற கொடுத்துருக்கோம். இப்போ டேஸ்டியாக கொடுத்துருக்கோம். நான் இந்த சைஸ் சின்ன டப்பா அந்த மாதிரி கொடுப்பேன். பெரிய டப்பால ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு ரைஸ் சோறா சாப்பிட்றதுக்கு சொல்லுது. கார் பார்க்கிங்கில் உட்காந்து தின்னுட்டு இருக்கோம். இப்போ யாராவது நல்ல பணக்காரன் கத்து காட்டி கொடு. நீ யாராவது நல்ல பணக்காரங்க ரிச்சாக வந்து இங்கே நான் நிப்பாட்டணுமா? சூப்பராக இருக்கும். நான் அப்படியே என்ன பண்ணுவேன்
கபக்குன்னு முழுங்கி விட்டு டீசெண்டாக இருக்கும். மட்டும் அப்படியே மாற்றிக்கணும். இந்த கேப்லையும் டிவி பார்க்குறது போகிறதுல யாரும் அருணா இந்த கேப்லையும் படம் பார்க்குறாங்க காய்ச்சி. இவங்க என்ன பண்ணலாம்? நீ சாப்பிடவே மாட்டேன் பேசிக்கிட்டு. சாப்பிடவே இல்லை சக்தி. நான் எனக்கு போதும். சாப்பிடு சாப்பிடு. நீ பசி தாங்க மாட்டா அவ்வளோதான் சாப்பிட்டு போதும். சாப்பிட முடியலண்ணா. சாப்பிடு பயிரே சுருங்கிருச்சு கொஞ்சமாக சாப்பிட்டு சாப்பிட்டு. சாப்பிடு சாப்பிடு. எனக்கு பானை ஆயிடுச்சு காய்ஸ், எனக்கு பானை ஆயிடுச்சு பாருங்க. கடையை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. செண்டு வீட்டில் ஆல்ரெடி கிடக்கு. செண்டு என்ன தெரியும் சும்மா சும்மா வேடிக்கை தானே பார்க்குறீங்க. வேடிக்கை பார்க்குறோம் காய்ஸ். டைம் இருக்குது இன்னும் படத்துக்கு. 3:45 தான் படம். ஸோ அதனால் வேடிக்கை பார்த்துட்டு சொல்லுமா. ஹேண்ட்பேக் கடைக்கு போவான்னு நினைக்கிறேன். என்னம்மா மிட்டாய் வேணுமா? மிட்டாய் வேணுமா? என்ன இருக்குமா? ரெட் வைன். சும்மா லோக்கல்மா. ரெட் வைன் வேணுமா? ரெட் வைன். ரெட் வைன் குடிச்சா என்ன ஆகும்? பிலோ பாம் ஒயிட். ரெட் வைன் குடிக்கிறதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ரெட் வைன் கேட்குறான். வெளுத்து போடுவோம். ஓடிடுவேன். சாய் சாய். ஹேண்ட்பேக் தெரியும். ஒரு ஹேண்ட்பேக் பார்த்தோமா அங்கே வைக்க. ஷோ திரும்பவும் அங்கே பாருங்க. அது எவ்வளோ தெரியுமா? ஹேண்ட்பேக். ஹேண்ட்பேக் எவ்வளோவா? எவ்வளோ வண்டி? ஆனால் நல்லா இருக்கும் ஹேண்ட்பேக். இது ஒரு வாரம் அதுவா வேணும்? எவ்வளோன்னு சொல்லு. எவ்வளோம்மா? 2363. இது ஒன்லி வாங்க வா. இது ஒன்லி 2363. ஒன்லியா? ஒன்லி ஒன்லி வள்ளி. இது டி நகர் 10 வாங்கி தராது மாதிரி. அதே 2000 அதிகமாகவே வாங்கலாம். ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கோம் கைஸ். எதுவும் வாங்க வந்த மாதிரி தெரியல. இதுங்க ஃபோட்டோ எடுக்க வந்திருக்குதுங்க கைஸ். ஐயோ ஃபஸ்ட்டு பண்ணுதுங்க. என்ன பொறுக்கிக்கிட்டு இருக்கீங்க? என் தம்பி எனக்கு நான் படிச்சுக்கிறோம். அருண் பாருடி இந்த கைக்கு 5 கலர்ல ஒன்று. என்னடா நாங்கள் போடுற லிப்ஸ்டிக் எது? இங்கேவா இங்கேவா எது நம்ம எந்த இதுவா இதுவா இந்த இருக்கு பாரு. இது யூஸ் பண்ண டோருக்கு பாருங்க. டெமோ இது எல்லாமே ஒரே ஷேட் போடு. தெரியுதா? அந்த ஷேட் தான் நல்லா இருக்கு இந்த கலரு. இந்த கலர் நல்லா இருக்குடி. அந்த கலர் நல்லா இருக்கு. மதன் இங்கே பாரு. எல்லா கலர்லேயும் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்குங்க எல்லாம். இங்கே பாரு இங்கே பாரு. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கலரில். அந்த கலர் நல்லா இருக்கு. இந்த கலர் செம்மையா இருக்கு. அக்கா நம்ம என்ன நடக்குது? இந்த ஷேடு தான் ஃபர்ஸ்ட் பண்ணீங்களா? கேன்பரி
மேக்கப் ஸ்ப்ரே தானே இது? இல்ல இல்ல. நல்லா இருக்கு சானிடைசரா இது போட்டுட்டு எனக்கு நல்லா இருக்கும். ஐயோ புடி. இது 500 கைஸ், நல்லா இருக்கும். சக்தி சொல்றா இது 500 நல்லா கலர் இருக்கும். மாறாது, நல்லா இருக்கும். ஃபேட் ஆகாம இருக்கும். கீழே அதை எடுங்க. கடைக்காரங்களே பரவாயில்ல பிள்ளை முன்னாடி அதுக்கு மேலே பண்ணுறேன். போட்டுருவியா? என்ன பண்ணுற? வெஸ்டர்ன்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் சக்தி. எனக்கு போடு. முன்னாடி போட்டுரு. எனக்குலாம் இது ஏன் போடணும்னு யோசிப்பாங்க எல்லாரும். இதெல்லாம் எதுக்குமா போடுறேன்னு கேட்பாங்க. இவன் ஏன் கஷ்டப்பட்டு போட்டான், இங்கே போய் அவன் ஏன் கஷ்டப்பட்டு போட்டான்னு எனக்கே தெரியலடி. இது விலைக்கு வேற போடுறான். மூர்த்தி ஆமாம் கைஸ், ஏன் கைஸ் சுற்றி பார்த்து சரித்திரமே இல்லை. டெமோ பார்த்துக்கினே நாங்கள் வந்து லேட் பண்ணிட்டோம். இங்கே பண்ணலாமான்ட்ருக்கடே. ஏய் இன்னும் அதுக்குள்ள 45 ஆயிடுச்சு. 60 ஆச்சு. ஸ்க்ரீனே இன்னும் போடல, இன்னும் ஆடு போட்டு இது போட்டு. எடுத்தோன்னே சிலபஸ் என்ன பண்றது சக்தி? எங்களுக்கு இல்லை, உங்களுக்காக. கீழே தான் கொட்டுது முக்காவத்தி பாப்பல். மசாலா போட்டு கலக்கறன்ற பேர்ல எல்லாத்தையும் கீழே கொட்டுறா காய்ச்சி. பிளாடி ஸ்டூபிட்ஸ் கேர்ள். ரீஃபில் பண்ணிக்கலாம். யார் வந்து ரீஃபில் பண்ணுவா? நீ தான் வரணும், இல்ல நான் வரணும். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வரணும் ரீஃபில் பண்ண, வேற யாரும் வர மாட்டாங்க. உங்க அண்ணா அப்படியே மூஞ்ச பாக்கும், நீ வந்து என் மூஞ்ச பாப்ப. இப்படியா தானே? செருப்பாலே வெட்டுவ 2 பேரையும். எதுக்கு எதுக்கு 2 பீஸ்க்கு எதுக்கு? பத்தாது. அவன் இருந்தாலும் மாமால வெளியில வந்துட்டாங்க. இது யாரும் எடுக்க மாட்டாங்கல்ல. இது தூங்கிட வரங்க. இப்ப நானு இங்க பொண்டாட்டிங்க மட்டும்தான் தியாகிகள். யாரா தியாகி? யார் தியாகி? பொழுதனைக்கு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி போற வரவட்டெல்லாம் திட்டு வாங்கி நாளெல்லாம் காசை வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்குள்ள நாய்படாத பாடுபடுற நம்மள மாதிரி கோடான கோடி ஆம்பளைங்க அவன் தியாகி. ஃபைனலாக படம் முடிச்சு தேட்டருக்குள்ள நிற்கிறோம். என்ன சக்தி? அண்ணன் வராங்க. ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? உங்கள் ஃபோனில் எடுக்கணுமா? எடு லாவணியா. நம்மளோட சப்ஸ்கிரைபர் இவரும். என்ன ப்ரோ ஹாய் சொல்லுங்க. ஹாய். அங்கே போகுது காய்ஸ். அங்கே வாங்க. சைடு போடுமாமா. நான் வரும்போது அந்த காரில் வந்தேன். மாமா காரில் போகிறேன் காய்ஸ். ஹாய் ஹலோ. பார்த்தா வழி வரோம். அங்கே வருங்க காய்ஸ். வாங்கம்மா. என்ன சக்தி?
நம்ம வரும்போது ஒரு காரு போகும்போது ஒரு காரு, நம்ம தான் ஜாலி ஃப்ரீயாக போகிறோம் கைஸ். நாங்கள் நைன் கிங் அஃபிஷியலோட கார் அங்கே போயிட்டு அங்கே வந்து வேர்ல்டு வின் கப்பலில் இருக்கிற திவ்யா அங்கே போயிட்டு இருக்காங்க. அருண் பொருட்கள் போயிட்டு இருக்காரு, லாவணியா போயிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு இங்கே போயிட்டுருக்கோம். என்ன இது எங்கள் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம், அங்கே ஒரு ஃபேமிலி போயிட்டுருக்கு. காய்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு டே எங்களுக்கு வந்து இன்னைக்கு டே எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக போணுச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், அதை நான் சொல்லவே மறந்துட்டேன். என்ன விஷயம்னாக்கா எங்கள் ஆத்தாவுக்கு பிறந்த நாள். எங்கள் ஆத்தாவுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ எல்லாருமே விஷ் பண்ணுங்க. எங்கள் ஆத்தா பேர் பேபி. எங்கள் ஆத்தா குழந்தையில பேபி மாதிரி சும்மா குழுன்னு இருந்திருக்காங்க, அதனால் பேபின்னே பேரை வச்சிட்டாங்க. ஸோ உண்மையிலுமே எங்கள் ஆத்தா பேர் பேபி தான். ஸோ விஷ் பண்ணுங்கள் எங்கள் ஆத்தாவுக்கு. அண்ட் என்னோடய பர்த்டேக்கும் எங்கள் ஆத்தாவுக்கு பர்த்டேக்கும் சேர்த்து நான் இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒருத்தர் பண்ணிங்கன்னாக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற பேஜு, ஒரு சில பேஜ்லாம் நம்பாதீங்க. இந்த இது பொருள் வாங்குறேன்னு சொல்லிட்டு, இந்த ப்ராடக்ட் இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து வாங்குறேன்னு சொல்லி தயவு செஞ்சு நம்பாதீங்க. கேஷ் ஆன் டெலிவரிலாம் கூட சொல்லுவாங்க, ஆனால் நம்பாதீங்க. ஏன்னா நிறைய ஃபேக் ஐடி இந்த மாதிரிலாம் இருக்காங்க. நான் அந்த ஃபேக் ஐடியை வந்து நான் இங்கே கூட டேக் பண்ணி விட்றேன். முடிஞ்சால் ஏதாவது பண்ணி விட்டு அந்த ஐடியை அது கிழிச்சு பண்ணுங்கள், திட்டி விடுங்க. ஸ்கேனர் எல்லாமே இருக்குது, பே பண்ணது எல்லாமே. இந்த மாதிரி லாவணியா வந்து ஏதோ வாங்குறேன்னு சொல்லி பே பண்ணி ஏமாந்துட்டா. ஃபஸ்ட்டு 250 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் 750 ரூபா கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவளும் போட்டிருக்கா, ஏன்னா அந்த பொருளோட ரேட்டே 1000 ரூபா தானே அப்படின்னு சொல்லி இப்போ போட்டிருக்கா. திரும்ப 1000 ரூபா அனுப்புங்க, உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இவளோட முடியட்டும். யாரும் நம்பாதீங்க. ஆன்லைனில் இந்த மாதிரி ப்ராடக்ட் சேல் பண்ணுறவங்கள ரொம்ப நம்பாதீங்க. ரொம்ப கிளியராக தெளிவாக பேசி நம்புங்க. எல்லா பேசியும் சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப கிளியராக பேசி தெளிவாக இது பண்ணுங்க. ஓகே, கால் பிக் பண்ணுற எல்லா ஐடியும் ஓகே பண்ணலாம். இவங்க காலும் பிக் பண்ணல, ரெஸ்பான்ஸும் பண்ணி மெசேஜ் மட்டும் தான் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவு தமிழ் ஆளுங்கள்ட்ட பண்ணுங்க. ஏன்னா பண்ணுறது பெட்டர். ஓகேவா? ஓகே गाइस, இந்த vlog வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களையும் நம்ம கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் அமுதாக்கா அண்ட் சூர்யானா, ரெண்டு பேருமே தேங்க்யூ ஸோ மச். ரியலி ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. வயிறார சாப்பிட்ருப்பாங்க எல்லாருமே. அந்த நாங்கள் கேட்ட சாப்பாடு ஒன்று, ஆனால் நீங்கள் கொடுத்தது நான் நீ வந்து நான் அன்பு நிறையா கொடுப்பேன்டா, நீ கொஞ்சம் கொடுத்தா கூட நான் நிறையா கொடுப்பேன்ற மாதிரி நிறையா நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க. ஐ எம் ரியலி ரொம்ப ஹாப்பிக்கா அண்ட் லவ் யூ. Thanks for your support Amudaka and Suryana. Love you lots of love you. Okay guys, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கூடவே subscribe பண்ணி bell icon-ஐ click பண்ணி all ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன் வரும். உங்ககிட்ட இருந்து டாடா பை சொல்றது நாங்க உங்க மதன் திவ்யா. Bye bye, love you guys.